இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும், காசாங்கிற பேர் வருதா, காசாவின் எல்லை மட்டும், அப்போவே காசா கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடாக இருந்தது. இப்பொழுது காசா 45 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு நாடாக, ஒரு பட்டணமாக இருக்கிறது. அப்போ காசா மட்டும் இவர்கள் வந்து காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, பார்த்தீங்களா, இஸ்ரவேலர்கள் செய்கின்ற அந்த விவசாயத்தை கெடுத்துருவாங்க. கெடுத்துன்னா அதை இல்லாமல் பண்ணிடுவாங்க. விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலின் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அப்போ மீதியானியர்கள் அவங்க கூட அடுத்த செட்டப் குரூப் வந்து வரும்போது இஸ்ரவேல் மக்களுடைய விவசாய நிலத்தை அழிச்சிடுறாங்க, ஆடு மாடுகள் எல்லாம் ஓட்டிட்டு போயிடுறாங்க. இதனால் இஸ்ரவேல் மக்களுக்கு சாப்பாடு இல்லை, லாஸ் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளைகளைப் போல திரளாய் வருவார்கள். மீதியானவர்கள் திரளாக வருவாங்க, ரொம்ப பேராக வருவாங்க, திரளாய் வருவார்கள். அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாக இருக்குமா. அந்த மாதிரி வந்து இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். 6வது வசனம் என்ன சொல்கிறது? இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார்கள். தேவதூதன் வந்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலின்னு சொன்ன சன் ஆஃப் கிரேட் வாரியர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அர்த்தம். அப்படின்னா யுத்த வீரன். அதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கிதியோன் சொன்னாலே யுத்த வீரன், கிரேட் வாரியர், யுத்த வீரனே என்று நாம் அதை அழைக்கலாம். பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். 1,35,000 பேர் இருக்கிறாங்க மீதியானியர்கள். இஸ்ரவேலர்கள் 32,000 பேர் இருக்கிறாங்க யுத்தத்துக்கு. இப்போ இந்த தூதன் வந்து சொன்ன உடனேயே கிதியோன் வந்து யுத்தத்துக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. தேவதூதனுக்கே டெஸ்ட். தேவதூதன் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரண ஆர்டினரி மனிதனாக இருந்தபடினால கிதியோனுக்கு ஒரு டவுட் உண்டாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து அப்படிதாங்க இஸ்ரேல் தேசத்தில் சும்மா சாதாரண மனிதனாக இருந்ததுனால கடலுக்கு மேலெல்லாம் நடந்தெல்லாம் காட்டினார். அதை அவங்க கொஞ்ச நாளில் மறந்துட்டு மறுபடியும் பார்த்தா அவர் ஆட்டோமேட்டிக் ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி மனுஷனாக அவர் தெரிகிறார். அதனால் யூதர்கள் அவரை நம்பவில்லை. இங்கே கிதியோனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன டவுட் வருது. நீங்கள் தேவதூதன்னா நீங்கள் சொல்கிறது சரியானா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டில் போய் கடகடன்னு என்ன பண்ணுறேன், வீட்டில் போய் ஒரு ஆடு அடித்து என்ன பண்ணுறேன், சமையல்லாம் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன். நான் சமையல் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் அங்கே ஆடு இல்லாமல் போனீங்க, அங்கே தேவதூதனே அவர் மறுக்கிற மாதிரி இருக்குது. ஆடு இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறது பொய் அப்படின்னு அர்த்தம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு? தேவதூதன் என்ன சொன்னார்? 16 வருஷம் அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரையும் முறியடிப்பாய் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு சொல்கிறாரு, நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து 18வது வசனம் 6:18 நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றார். அதற்கு அவர் திரும்ப வர மட்டும் நான் இருப்பேன். சரிப்பா நீ உள்ளே போய் சமையல் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். தேவதூதன் நின்றுக்கிட்டே இருக்கிறார். கருவாலி மரத்துக்கு அடி கிட்டத்தட்ட. அது ரொம்ப ஆச்சரியங்க. இது கிதியோனுக்கு இப்படிப்பட்ட ஒரு தேவதூதனை முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆச்சரியம். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒருத்தரை எப்படி தயார்படுத்துறது பாருங்கள். ஏன்னா கிதியோன் வந்து அந்த அவ்வளோ பெரிய இராணுவத்துக்கு முன்னாடி நிற்க போகிறாரு. வேகமாக சமைச்சு அதை கொண்டு வந்து கருவாலி மரத்துக்கு கீழே அந்த தேவதூதனுக்கு முன்னாடி அதை வைக்கிறதையும், உடனே தேவதூதன் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய தூதன் அவருக்கு கையில் ஒரு கோலை இருந்துச்சான். தேவதூதன் சொன்னாரா, நீ சமைச்சு கொண்டு வந்தது என்ன பண்ணு, பாறைக்கு மேலே, அந்த பக்கத்தில் இருக்க அந்த பாறைக்கு மேலே வை அப்படின்னு அந்த பாறைக்கு மேலே வைக்க சொல்லிட்டு கடைசியில் அவர் தேவதூதனுடைய கையில் ஒரு கோல் இருந்துச்சான். அந்த கோலை அதுக்கு நேராக நீட்டினார் பாருங்கள். 21வது வசனம் கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். திடீர்னு எல்லாம் நெருப்பு வந்து எல்லாத்தையும் எரிச்சு போட்டு போயிடுச்சு. திடீர்னு தேவதூதனும் காணாமல் போன அப்படின்னால அப்போ தான் கிதியோன் உணர்றாரு, ஐயோ நாம் தேவதூதனை பார்த்துட்டோமா அப்படின்னு சொல்லி. உடனே அங்கே நின்று கர்த்தராரு பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதரை முகமுகமாய் கண்டேன் என்றார். அப்புறம் மறுபடியும் தேவதூதன் குரல் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை அப்படின்னு கொடுத்தாரு. இப்படி தான் கிதியோனை ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். நீ சாவதில்லை, நீ என்னை பார்த்துட்ட, பரவாயில்ல, ஆனால் உனக்கு சாவு கிடையாது, இப்பெல்லாம் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தார்.
இப்படி கிதியோனை ஆண்டவர் தயார்படுத்தினார். அப்புறம் இஸ்ரவேலில் எவ்வளோ பேர் யுத்தத்துக்கு போகிறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் 32,000 பேரை அங்கே வராங்க. 32,000 பேர் வராங்க. அவங்க மீதியானியர்கள் 1,35,000 பேர் இருக்கிறாங்க. மீதியானியர்கள் அவ்வளோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க, 32,000 பேர் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். 32,000 பேர் உள்ளே போனால் இந்த யுத்தங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் விடுதலை கிடைச்சோன்னே இந்த ஜனம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நாங்கள் 32,000 பேர் தான் போய் அங்கே ஜெயித்தோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆண்டவரை டம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு கர்த்தர் யோசித்தார். பாருங்கள் ஆண்டவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்கள். நம்ம இந்த பேரை இவங்க டம்மி பண்ணுவாங்க, ஏன்னா இஸ்ரேலை பற்றி எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கிதியோன்கிட்ட சொல்கிறாரு. முதல்ல நீ எல்லாரையும் நிற்கவை, செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி, தைரியமானவங்கள வர சொல்லு, முன்ன சொல்லு, ரொம்ப பயப்படுறவங்களெல்லாம் போக சொல்லு அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 32,000 பேரில் கர்த்தர் ஒரு 22,000 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டார். 22,000 வெளியே இருந்தாங்க. மீதி இருக்குது எத்தனை பேர்? 10,000 பேர். 10,000 பேரை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கிதியோன்கிட்ட சொல்கிறேன், இந்த 10,000 பேர் கூட அதிகம். அதனால் அவங்களெல்லாம் ஒரு ஆற்றுல கொண்டு போய், தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் நிற்கவை. அவங்க என்ன பண்ணட்டும், தண்ணி ஒரு அங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கிறாரு. நாய் நக்கும் பிரகாரமாக கொஞ்சம் பேர் குடிப்பாங்க, முழங்காலில் நின்று கொஞ்சம் பேர் குடிப்பாங்க, கொஞ்சம் பேர் தங்களுடைய கையில் தண்ணீரை அள்ளி குடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செய்ய வைக்கிறார். நாய் குணம். அதாவது அதே மாதிரி மீதி இருக்க 10,000 பேரும் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. ஆண்டவர் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை நாய் மாதிரி நக்கி குடிக்க வச்சுட்டார். அதெல்லாம் கர்த்தருடைய வேலை தான். ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு பிளான் பண்ணிட்டார். கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, தண்ணியை நக்கி குடிக்கிற மாதிரி குடித்தாங்க. கொஞ்சம் பேர் தண்ணியில் போய் முட்டி போட்டு குடிக்கிறான். அவன் எங்கே முட்டி போடுறது இன்னும் தெரில. அவன் தண்ணியில் போய் என்ன பண்ணிட்டான், முட்டி போட்டு குடித்தான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்தார்கள், தண்ணி அப்படி கையால் அள்ளி என்ன பண்ணுறாங்க, வாய் கடுத்து வச்சு குடித்தாங்க. அப்படி அதில் 300 பேர். அப்போ ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், இந்த 300 பேரை வச்சு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், விடுதலை தருகிறேன். 32,000 பேரில் ஆண்டவர் 300 பேரை செலக்ட் பண்ணி கிதியோனை அந்த மீதியானிகளிடத்தில் அனுப்பிவிட்டு ஜெயிக்க வைத்தார். இப்படி அவர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள், ஜெயித்தார்கள். மீதியானியர்களை ஜெயித்து அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிட்டு அவர்களை அந்த ஏரியா விட்டு என்ன செய்தார்கள், துரத்தி அடிக்கப்பட்டார்கள். பாருங்க, 1,35,000 பேரை ஜெயிப்பதற்கு வெறும் 300 பேர். அதான் கிதியோன். இதான் ஆண்டவர். கிதியோன் என்று சொன்னாலே ஜெயம், வெற்றி. திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலுகத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்படிதான் கிதியோன் என்ன செய்தார், ஜெயித்தார். 300 பேர் எங்க இருக்காங்க, 1,35,000 பேர் எங்க இருக்கிறாங்க. அந்த இடம்லாம் மீண்டும் படிச்சீங்கன்னா அவங்க ஆண்டவருடைய செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கும். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் அப்படின்னு நாங்கள் முழக்கம் விடுகிறார்கள். கர்த்தரின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் கிட்ட வந்துச்சுது. ஆமாம், கர்த்தருடைய அன்பு உங்ககிட்ட வந்துச்சுது, கர்த்தருடைய ரட்சிப்பு உங்ககிட்ட வந்துச்சுது. கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். பைபிளில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழக்கங்களை நீங்கள் இப்படி பார்க்கலாம். கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம், அது ஒரு முழக்கம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், இது ஒரு முழக்கம். இயேசு கிறிஸ்துவ குதிரைக்கு மேலே இல்லைங்க, கழுதைக்கு மேலே ஏறி வந்தார். கழுதைக்கு மேலே ஏறி வரும்போது என்ன சொன்னாங்க, ஓசன்னா ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சரி, தாவீது கோலியாத்துக்கு தலையை என்ன பண்ணுறாரு, கையில் பிடிச்சி கொண்டு வராரு. அப்போ என்ன சொன்னாங்க, இதெல்லாம் பைபிளில் உள்ள முழக்கங்கள். என்ன சொன்னாங்க சொல்லுங்க, என்ன சொன்னான்னு யாருக்குங்க தெரியும். சரி, நானே சொல்கிறேன். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொன்னார். இப்படி பல இடங்கள் இப்படி நீங்கள் முழக்கங்களை பார்க்கலாம். அந்த முழக்கத்தை தான் கிதியோனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். கர்த்தரின் பட்டயம், அவருடைய பட்டயம். இப்போ கிதியோன் கையில் இருக்கு. தேவன் இறங்கினார், களம் இறங்கினார், இஸ்ரவேலை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இறங்கினார். 7 வருட உபத்திரவத்தை மாற்றிக்கூட வேண்டும் சொல்லி விரும்பினார். அதனால கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுத்தார். அதனால தான் நீங்கள் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் நிற்கணும், மற்றவனுக்கு சொல்லணும், மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி நடத்த வேண்டும், ரட்சிப்பை அவனுக்கு கொடுக்கணும். நரக பாதாள அக்கினியிலிருந்து அவனை மீட்டெடுத்து என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் அவனை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக பல கிதியோன்களாக கர்த்தர்களையும் என்னையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு பைபிளை படித்து சுற்றி இப்போ பாருங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹமாஸை ஜெயிக்க இந்த மாதிரி ஒரு பேரை வைப்போம் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் கிதியோன் சேரியட், கிதியோனுடைய ரதங்கள் என்கிற அந்த பெயரை அவர்கள்